பிளாக் ஃப்ரூட் பார்ட் 2 தான் கைஸ் பார்க்க போகிறோம். என் லெவலை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் முதல் வீடியோவோ 30 இப்போ 75 லெவலில் போயிட்டேன். அது எப்பட்றான்னு கேட்பீங்க. அது ஃபுல்லாக 2x XP தான் கைஸ் காரணம். ஆனால் அப்புறமே என்னென்ன கோடுன்னு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் ஸ்டார்ட்ஸ் மட்டும் போட்டுக்கிறேன். 30 இதுக்கு போட்டா 100 வந்துடும். மீதி இதுக்கு போட்டால் முடிஞ்சு. இப்போ வந்து நான் நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்துட்டேன். இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இது லெவலப்பு ஏற மாட்டேங்குது. ஆனால் இதனால தான் இருக்குது. ஆனால் நான் ஒன்று பண்ண போகிறேன். என்னென்னா இந்த ஐஸ் ஃபுட் நான் வந்து எடுத்தேன். இந்த ஐஸ் ஃபுட்டு தான் கைஸ் நான் சாப்பிட போகிறேன். ஓகேங்களா, நான் சாப்பிட போகிறேன் கைஸ். 1 2 3 சாப்பிட்டேன் கைஸ். ஏன்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு அந்த ஐஸ் வந்து ஒரு எலிமெண்டல் ஃப்ரூட் ஓகேங்களா, ஒரு நல்ல ஃப்ரூட்டுங்க. அதனால தான் நான் அதை சாப்பிட்டேன். சரி ஓகே, வாங்க நம்ம டெசர்ட் ஆஃபீஸர்ஸ் அப்படியே அடிப்போம். எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஐயோ, ஈகல் விட்டுமானது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் நல்லா அடிக்கும் கைஸ் ஐஸு. ஐஸ் இஸ் குட் ஃப்ரூட் கைஸ். அப்புறம் நான் வந்து 3வது ரோல் பண்ணேன். நான் வந்து ரோல் பண்ணும்போது எனக்கு வந்து என்ன கிடச்சிதுன்னா, இந்த ஃப்ரூட் கிடச்சிது. பேர் என்ன? ராக்கெட் கிடச்சிது. அவன் வேணால் கொண்டுட்டான் கைஸ். கிட் ஜோன் பக்கத்தில் வந்துச்சு கைஸ், ஆனால் கிடைக்கல கிட் ஜோனு. அட பாருங்கண்ணா, என்னடா இது இவ்வளோ பக்கத்தில் வந்து இப்படி பண்ணிட்டீங்களாடான்ட்டு இருந்தது கைஸ். எலிமெண்டல் ஒர்க் ஆகுது. எலிமெண்டல் ஒர்க் ஆகாதுன்னு நினச்சேன். சூப்பராக இருக்குது ஃப்ரூட்டு கைஸ். அந்த மாதிரி கிரைண்டிங்க்கு பெஸ்ட்டு ஃப்ரூட்டுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ஃப்ரூட்டு. இருங்க, நானும் அந்த பவர் தான் உங்களுக்கு நல்லாவே அடிக்குது இந்த ஐஸ் பியர்ஸ்னு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. குத்து கைஸ். நம்ம அப்புறம் இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம போய் ஃப்ரூட் ஸ்பின் பண்ணிட்டு வருவோம். எக்கச்சக்கமாக வருது. இன்னும் 2 பேர் வேணும் எனக்கு. சீக்கிரம் குயிக் ஸ்பான் ஆகுடாடே. இன்னும் 4 மிஷன் தான்டா இருக்குது. சீக்கிரம்டா. 40 மிஷன் 40 செகண்ட் தான்டா இருக்குது. ஸ்பீடாக வாடாடே. கைஸ், அது முடிஞ்சிருட்டோம். இதுக்கு பதிலாக நம்ம இன்னொரு கோடு வேணால் லாஸ்ட்டாக போடுவோம். இந்த கோடை வேணால் போட்டு லெவலப் பண்ணுவோம். இது போனாலும் நம்மளுக்கு பிரச்சனையும் இல்லை. ஈஸி கைஸ், அடிச்சிடலாம் கைஸ். ஐயோடா அட்ரா, ஈஸின்னு சொல்லிட்டு அடிக்கக்கூடாதுடா. அட்ரா பாடா அடிச்சிட்டேன் கைஸ். இதுக்கப்புறம் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, 90 லெவல்ஸ் வரணும் கைஸ். 90 லெவல்ஸ் வந்து நான் கன்டினியூ பண்ணுறேன் கைஸ். நம்ம ஃபைனலி நம்ம ஐஸ் ஃப்ரோசன் வில்லேஜுக்கு போயிட்டோம். கிட்டத்தட்ட 20 நிமிஷம் ஆச்சு கைஸ் அந்த ஐலாண்டு முடிக்கிறதுக்கு. எவ்வா அப்படியே அந்த ஐலாண்ட் முடிச்சாச்சு. இன்னைக்கு இந்த ஐலாண்டோட நம்ம முடிச்சுக்கலாம் ஓகேங்களா. இன்னும் இந்த ஐலாண்ட் 120 முடிக்கணும். 120 நம்ம முடிச்சிட்டோம்னா நெக்ஸ்ட் ஐலாண்டு. ஓகே, நான் வந்து 130 வரைக்கும் பண்ண போகிறேன். ஏன்னா சீக்கிரமாக பாஸ் அடிக்கணும். ஸ்கைலேண்ட்ஸ் போகணும். செகண்ட் சிஎம் வரணும் ஓகேங்களா. அதுதான் நம்மளோட மெயின்னு ஓகேங்களா. வீடியோ ஸ்டார்ட் பண்ணி இன்னும் 3 மிஷன் தான் ஆகுது. என்னென்னு தெரியல, நான் அதிகமாக ஸ்கிப்பு கொடுத்தனால. சரி ஓகே, வாங்க போகலாம். பண்ண போகிறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் அப்போலேருந்து நான் இதை பண்ணணும்னு நினச்சேன். இதோ இந்த எபிலிட்டி டீச்சர் இருக்கான் பார்த்தீங்களா, இவங்க வந்து நம்ம வாங்கணும். என்னால் லாஸ்ட் ஸ்டெப் வாங்க முடியாது கைஸ், ஏன்னா காசு இல்லைப்பா மாதிரி காசு இல்லை பார்த்தீங்களா. ஓகே, அவரா வாங்குவோம். அவ்வளோதான், வாங்கியாச்சு. இதுக்கப்புறம் காசு இல்லை. இருங்க, செஸ்ட் எடுத்துகிட்டு போயிடலாம். செஸ்ட் எடுத்துடலாம் கைஸ். அவ்வளோதான், செஸ்ட் எடுத்தாச்சு. இந்த அவுரா என்னபிள் பண்ணிப்போம். சூப்பராக இருக்குது. நம்ம 1 லேக் சேர்த்ததுக்கப்புறம் இங்கே தான் கைஸ் $100,000 சேர்த்த உடனே இங்கே தான் போய் வாங்குகிறோம். வாங்கியே தீர்றோம் கைஸ். வாங்க திரும்பி அடிப்போம் எல்லாத்தையும். எங்கள் ஆறா போட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லா அடி விழுகும். எனக்கு வந்து எல்லாத்தையும் சேர்த்தி தான் அடிக்க பிடிக்கும் கைஸ். அடி விழுகலைங்க, அதுதான் ஒரு நல்ல விஷயம். ஏன்னா நான் 91 இருந்தேன். அப்போது வச்சுக்கோ. பறந்து போயிட்டாங்க கைஸ். சரி கைஸ், நான் வந்து லெவலப் வந்துட்டு கன்டினியூ பண்ணுறேன். ஓகே மக்களே, நம்ம 100வது லெவலில் வந்துட்டோம். ரொம்ப நேரம் ஆகலை, ரொம்ப சீக்கிரமாகவே நான் வந்துட்டேன். அவ்வளோதான், கோடு முடிய போகுது கைஸ். கோடு முடிஞ்சாலும் ஒன்றும் பண்ண போகிறதில்ல. நான் ஸ்னோமேனை வந்து அடிக்க போகிறேன் கைஸ். ஸ்னோமேன்
அவனை வந்து 105வது லெவல் வந்தோடனே நான் கன்டினியூ பண்ணுறேன் கைஸ். நம்ம வந்து 110 வந்தோடனே நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் கைஸ். எங்களை ரொம்ப லென்த்தாக போகுது, ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுது. உங்களுக்கு ஒன்றும் தெரியாது கைஸ், ஏன்னா எனக்கு தான் தெரியும். ஏன்னா நான் தான் கட் பண்ணி வீடியோ போட்டுட்ருக்கேன். அதனால் உங்களுக்கு ஈஸியாக தெரியும் சரிங்களா. ஏன்னா வீடியோ லென்த்தாக போகக்கூடாது, அப்போது உங்களுக்கு போர் அடித்து போயிருக்குங்களா. அதனால தான் நான் இப்படி பண்ணேன். ஓகேங்களா, 5 நிமிஷம் ஓகேங்களா. நான் சீக்கிரம் உங்களுக்கு முடிச்சிடுவேன் பாருங்கள். கடை நடிச்சிட்டேன், அவ்வளோதான் கைஸ். எனக்கு தெரிஞ்சு இதோட வீடியோ முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுது, உங்களுக்கும் பார்க்குறதுக்கு போர் அடிக்கும். சரி கைஸ், வீடியோ பார்த்து ரொம்ப நல்ல ஒரு வணக்கத்தை போட்டு இந்த வீடியோ நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகே கைஸ், இப்போ பார்ட் 2 வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக்கு, ஷேரு, சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிவிட்டு பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு பார்ட் 3 வேணும்னா தான் பார்க்கணும். ஏன்னா பார்ட் 1ஓட எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை, அதனால் நானே ஏதாவது ஒன்று போட்டு விட்டேன். அதாவது நான் வந்து பார்ட் 2வை நான் வந்து கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். ப்ளீஸ் கொஞ்சோண்டு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி விட்ருங்க. லைக் வந்து டார்கெட் 10 லைக்ஸ் கைஸ். பண்ணி விட்டு தெருக்கி விட்டு பாருங்கள் கைஸ். லைக் தானே போட்டு விட்டு பாருங்கள் கைஸ். பை. தேங்க்யூ வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ். பை.